നല്ല ക്വാളിറ്റി ഒരു ടീത്തോള് ഒരു നല്ല ക്ലാപ്പ് കൊടുക്കുക ഡോക്ടർക്ക്. സൂപ്പർ. ഓക്കെ, നല്ല ക്വാളിറ്റി ടീത്തോൾ നമ്മ താജ്മഹൽ அந்த மாதிரி ஒரு டீத்தோல் மினிமம் 1/2 கிலோ 350 வந்துடும். நம்ம டீத்தோல் ஆசாம் டீ யார் யார் குடிச்சிருக்கு? நம்ம டீ எப்படி இருக்கு? சூப்பரா. only 265. the market price RCM price எவ்வளவு டிஃபரன்ஸ் சார்? 85 rupees profit going to the customer. இது காமிங்க, எழுதி காமிங்க. next ஆட்டா അഡ്വർടൈസ്മെന്റ് பார்த்து ഏത് ആട്ട വാങ്ങും? ആശീർവാദ് ആട്ട വാങ്ങും അല്ലേ? എவ்வளவு രൂപ? 5 കിലോ 385 കിലോ. நம்ம ஆட்டா சக்கி ஃப்ரெஷ், வால்வீட், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸ்ப்ரவுட்டட் and fortified. அந்த மாதிரி நம்ம ஆட்டா யார் யூஸ் பண்ணிருக்கு? அந்த மாதிரி நம்ம ஆட்டா only 335 கிலோ. எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது சார்? 50 rupees profit going to the customer. ഇനി ഒരു ഡിഷ് വാഷ് ലിക്വിഡ് സാധാരണ നമ്മ പാത്രമെല്ലാം കലർന്ന ലിക്വിഡ് ഒരു നല്ല ക്വാളിറ്റി ഡെറ്റോൾ அந்த மாதிரி ഒരു ക്വാളിറ്റി ഡിഷ് വാഷ് ലിക്വിഡ് 150 வரும், 1/2 லிட்டர். இங்க only 110 ரூபாய் மட்டும். எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்தாச்சு? 40 rupees profit going to the customer. அந்த மாதிரி கிரேட் 1 குளிக்க சோப்பு, கிரேட் 1 குளிக்க சோப்பு, டோ பிஎஸ் அந்த மாதிரி சோப்பு 75 கிராம் 65 rupees. டோ 100 கிராம் எவ்வளவு ஆகும் சார்? மினிமம் 80 rupees வந்துடும். ஓகே, மினிமம் 80 rupees. நம்ம கிரேட் 1 சோப்பு எவ்வளவு? மில்க் யார் யார் யூஸ் பண்ணிருக்க? இது பிறந்த குழந்தைய மேடம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குல்ல? அப்போ எவ்வளவு ரூபாய்? only 50 rupees. 30 rupees profit going to the customer. இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட் எழுதி காமிங்க. நெக்ஸ்ட் ஒரு அகர்பத்தி, ஊதுபத்தி 10 ரூபாய் கொடுக்காம மார்க்கெட்ல ஏதாவது ஊதுபத்தி கிடையாது. சரிதானா? நம்ம ஊதுபத்தி only 7 rupees. 3 rupees profit going to the customer. சார் இது மட்டும் ஆட் பண்ணுங்க. 353 சார். கண்ணு திறந்து பாருங்க. 353 only change 1 2 3 4 5 6 7 products மார்க்கெட்டில் இருந்து வாங்காம ஆர்சிஎம் இருந்து வாங்கும்போது 353 profit going to the customer. இது உங்களை எழுதி காமிச்சாலே உங்களோட முன்னாடி ஏது கஸ்டமர் இருக்காரு வாங்கவே இல்லையா? பட் நம்ம என்ன பண்ணோம்? ஆர்சிஎம் பொருள் பெட்டர், நல்லது பேசிட்டே இருக்கும், ஷோ பண்ணாது, யாரும் வாங்கல. ஓஹோ, நம்ம மலையாளத்தில் குரிஷ் ஒன்று வாங்கிடும், நெக்ஸ்ட் டைம் வாங்காது. பட் எழுதி காமிச்சாலே கண்டிப்பா ஏதாவது ப்ராடக்ட் வாங்கிடும். ஓ, இவ்வளவு ப்ராஃபிட்டா? சரிதானா? இது காமிக்கணும். இது யார் யாருக்கு வேணும்? இந்த உலகத்தில் யார் இருக்கு அவருக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட் வேணும். மார்க்கெட்டில் இருந்து வாங்கும்போது உடம்பு கெட்டு போயிடும், இந்தியாவில பைசா வெளிநாட்டுல போயிடும், நம்ம பாக்கெட் காலி ஆயிடும். ஆர்சிஎம் வாங்கும்போது உடம்பு ஆர்சிஎம் உணவு, உடை and வீடு. ஹலோ, ஆர்சிஎம் என்ன? உணவு, உடை and வீடு வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இது யாருக்கு பிடிச்சது கிளாப் கொடுங்க. இது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமருக்கு இது மட்டும் ஷோ பண்ணணும். யார் இங்க புதுசு வந்திருக்கு? இப்போ புதுசு மேடம், இது உங்களுக்கு வேணுமா வேண்டியா?